Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங். ஸோ கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங் வந்து எந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு 192லேருந்து 223 வரைக்கும். சரியா? இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ் வந்து 32 பிட்ஸ். 32 பிட்ஸ்னால் 4 ஆக்டைட்ஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. First octet 1 2 3 4 5 6 7 8. Second octet 1 2 3 4 5 6 7 8. Third octet 1 2 3 4 5 6 7 8. Fourth octet. இப்போ கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 ஆக்டெட்ஸ் வந்து நெட்வொர்க் ஐடியை ரெப்ரசன்ட் பண்ணும். லாஸ்ட் 4th ஆக்டெட் வந்து ஹோஸ்ட் ஐடியை ரெப்ரசன்ட் பண்ணும். சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 பிட் ஃபிக்ஸட். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 3 பிட் ஃபிக்ஸட்னால இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஐடிஸ் பாசிபிள் எவ்வளோ? பாசிபிள் வந்து நமக்கு 1 2 3 4 5. இந்த ஃபஸ்ட்டு 3 பிட்ஸை ஃபிக்ஸட், அதை விட்டுருங்க. 5 இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 16 + 5 21. ஸோ 2 power 21 ஐபி அட்ரஸ் பாசிபிள். நெட்வொர்க் ஐடி 2 power 21 நெட்வொர்க் ஐடி இஸ் பாசிபிள். ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐடிஸ் எவ்வளோ? ஹோஸ்ட் ஐடிஸ் வந்து இந்த லாஸ்ட் 4th ஆக்டெட். 4th ஆக்டெட்டுன்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளோ பிட்ஸ் இருக்குது? 8 பிட்ஸ் இருக்குது. ஸோ 2 power 8 - 2. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2 power 8 - 2 இதுதான் ஹோஸ்ட் ஐடிஸ். இந்த 2 எதுக்கு? இந்த 2 எதுக்குன்னு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது கிளாஸ் சிக்கே வந்து டோட்டல் ஐபி அட்ரஸ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் ஐபி அட்ரஸ் கிளாஸ் சிக்கு எவ்வளோ இருக்கும்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 3 பிட் ஃபிக்ஸடு. கரெக்டாக? ஸோ ரிமைனிங் எவ்வளோ பிளேசஸ் இருக்குது? 5 8 8 8. ஸோ 8 3s are 24. ஸோ 24 + 5 29. ஸோ 2 power 29 ஐபி அட்ரஸ் பாசிபிள். ஓகேவா? பாசிபிள். இப்போ திஸ் இஸ் நத்திங் பட் நார்மலாக 4 பில்லியன், அப்ராக்சிமேட்லி 4 பில்லியன் அட்ரஸ் இருக்குது. 2 power 32னா நார்மலாக 4 பில்லியன் ஐபி அட்ரஸ். இதில் வந்து கிளாஸ் சி வந்து எவ்வளோ அப்படின்னா 12.5% தான் வந்து கிளாஸ் சி. இப்போ கிளாஸ் பி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி வந்து 25% ஆஃப் ஐபி அட்ரஸ் அவைலபிள். ஸோ நார்மலாக கிளாஸ் ஐபி அட்ரஸ் வந்து 4 பில்லியன் சொன்னால் 25% அப்படின்னா அரௌண்ட் 1 பில்லியன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுத்த இதில் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நமக்கு ஆக்டெட் பற்றி நான் சொன்னேன். 1 2 3 4 5 6 7 8. ஃபஸ்ட் ஆக்டெட் 1 2 3 4 5 6 7 8. செகண்ட் ஆக்டெட் 1 2 3 4 5 6 7 8. தேர்ட் ஆக்டெட் 1 2 3 4 5 6 7 8. ஃபோர்த் ஆக்டெட். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஐடிஸ் பாசிபிள் எவ்வளோ சொன்னேன்? 2 power 21. அந்த 2 power 21 எப்படி வந்தது? இங்கே ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் ஃபிக்ஸடு. ஸோ நம்ம சொன்னோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது நமக்கு வந்து 110 இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸடு. ஸோ மீதி 5 இதில் எவ்வளோ இருக்கும்? 5 இதில் 0 0 0 0 0 ஸ்டார்ட் பண்ணி இது 0 0 0 0 1 அப்புறம் 1 0 1 1 அப்படியே போயிட்டு எது வரைக்கும் போகும்? நமக்கு கடைசியில் 1 2 3 4 5 4 5. ஸோ இங்கே 1 1 0 ஃபிக்ஸட். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் நத்திங் பட் 192. ஸோ 192லேருந்து நமக்கு இது வந்து 223. சரியா?
ஸோ இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 192ங்கிறது எதுக்கு பிலாங் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆக்டெட்டை பிலாங் பண்ணுது. ஸோ 190க்கு இங்கே பாசிபிள் நெட்வொர்க் அட்ரஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது 255 ஐபி அட்ரஸ் இருக்குமா? 0 to 255 இருக்குமா? அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது என்ன இருக்கும்? இந்த தேர்ட் ஆக்டெட்டில் பார்க்கும்போதும் 0 to 255 ஐபி அட்ரஸ் பாசிபிள். ஸோ 0 to 255னா நமக்கு 256 ஐபி அட்ரஸ் பாசிபிள். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 192லேருந்து 123 வரைக்கும் நமக்கு 32 ஐபி அட்ரஸ் அவைலபிள் கிளாஸ் சிக்கு. ஸோ 32 இன்ட்டு இங்கே எத்தனை காம்பினேஷன் வரும்? 0 to 255. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 256 இன்ட்டு திருப்பி இங்கேயும் 0 to 255 ஐபி அட்ரஸ் பாசிபிள், விச் இஸ் நத்திங் பட் 256. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 power 21, which is approximately equal to 20 lakhs. சரியா? அதே மாதிரி கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 255.255.255.0. ஸோ இப்போ நார்மலாக எல்லா இதுலேயும் நான் சொன்னேன், ஹோஸ்ட் ஐடி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து 2 ஐடி வந்து ஒன்று நெட்வொர்க் ரெப்ரசன்ட் பண்ணும், நெட்வொர்க் இருக்கிற ஹோஸ்ட்டுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் யூஸ் ஆகும். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த ஒரு 2 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இதை எந்த கிளாஸ் சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரேஞ்சை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது 110 இருந்ததுன்னா அது கிளாஸ் சி. ஓகேவா? இப்போது இந்த அட்ரஸ் எதுக்கு பிலாங் பண்ணுது? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹோஸ்ட் ஐடிஸில் வந்து நமக்கு 2 power 8 - 2, அந்த -2க்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் நெட்வொர்க் ஐடி என்னன்னு சொல்லிட்டு, ஸோ இதில் ஒன்று வந்து நெட்வொர்க் ஐடியை ரெப்ரசன்ட் பண்ணும், இன்னொன்று வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இது எந்த நெட்வொர்க் ஐடின்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், AND பண்ணுவேன். ஸோ இதை AND பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வரும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 0, 1 தான் 1. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது இங்கே எல்லாமே 1, இங்கே வந்து 195 வரும் டாட். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 2வும் 255வும் 2க்கு எங்கே இருக்கும்? 2 வந்து 2வும் 255வும் இருக்கும். ஸோ இது நம்ம பண்ணலாமா? இப்போ பண்ணோன்னா 1 2 3 4 5 6 7 8 1 1 1 1 1 1 1 1. ஸோ 255. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே 0, ஏன்னா AND பண்ணுறேன். பட் இங்கே மட்டும் எனக்கு 1 வரும், இங்கே 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி இங்கே 2 வரும். அதே மாதிரி 3யும் 255 பண்ணாலும் எனக்கு 3 தான் வரும். பட் 4ம் 0வும் பண்ணால் எனக்கு, ஏன்னா எனக்கு வந்து 0 and 1 இருந்தால் அது 0 தான், 0 and 0னாலும் 0 தான், 0 and 1னாலும் எனக்கு அது 0 தான். ஸோ எனக்கு 0. ஸோ விச் மீன்ஸ் த ஹோஸ்ட், திஸ் பர்டிகுலர் IP address, host IP address belongs to the network என்னது 195.2.3.0. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வேணும். ஸோ ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 195.2.3.255, விச் மீன்ஸ் எனக்கு ஒரு நெட்வொர்க் இருந்தது அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் எல்லா ஹோஸ்ட்டுக்கும் மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நெட்வொர்க்குக்கு, இந்த கரஸ்பாண்டிங் நெட்வொர்க்குக்கு இதுதான் ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கிளாஸ் சி ஐபி அட்ரஸிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம கிளாஸ் டி ஐபி அட்ரஸிங்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.